வெல்கம் டு மாஸ்டர். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 21/6/2026 நமக்கு இன்றைக்கி டிஎலுடைய குழுக்கள் தான் இருக்குது. டிஎலுடைய 36வது குழுக்கள். அதே மாதிரி நேற்று நம்ம கொடுத்ததில் வந்து ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வந்து நமக்கு 17 அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம். அதுலேயும் நமக்கு ஏ போர்டுலேயே 1ஆம் நம்பர் கொஞ்சம் பெஸ்ட்டாக வரணும்னு எதிர்பார்த்தோம். அதே தான் நடந்துச்சு. வேறு எதுவும் உங்களுக்கு அருமையாக மெத்தடை கொடுத்துருந்தாங்க. ஒரு நல்ல வின்னிங். அதே போல் இன்றைக்கி நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு இதில் வந்து நான் சொன்னால் 2 நம்பர் கன்ஃபார்மாக நமக்கு கிடைக்குங்க. அதை நம்ம மாற்றம் பண்ணாங்க. அந்தளவுக்கு நம்ம எஃபெக்ட்டுக்கு போட்டு தான் கொண்டு வரோம் ஒவ்வொரு ட்ராவலிங். அதுலேயும் நமக்கு குறிப்பாக நேற்று நம்ம கொடுத்தல ஏன்னா நேற்று என்ன சொல்லுவாங்க, எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் தான் வரும் அப்படிங்கிற அந்த கால்குலேஷன் மெத்தட்லையும் நம்ம சொல்லிட்டோம். அதுலேயும் 1ஆம் நம்பர் கிட்டத்தட்ட ஒரு 16 நாளாக பெண்டிங்கு. அதே மாதிரி 7ஆம் நம்பர் ஒரு 23 நாளாக 25 நாளைக்கு சம்திங் பெண்டிங்கில் இருந்துச்சு. அது நமக்கு 13 நாள் மேலே பெண்டிங்கில் இருந்துச்சு. அதை எடுத்திருந்தாங்க. அதே மாதிரி 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதுவும் நமக்கு ஒரு 12 நாள் பெண்டிங்கில் இருந்துச்சு. அதை நமக்கு எடுத்திருந்தாங்க. அதெல்லாம் சொல்லி தான் நம்ம எடுத்து வந்தோம். சூப்பராகவே மேட்ச் ஆகிருந்தது. அந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங். அதே மாதிரி இன்றைக்கி 097 நமக்கு ட்ரையல் நம்பர் அப்படித்தாங்க. அடுத்து நமக்கு 137ங்கிறது வின்னிங் நம்பர். டிஎலோடைய நமக்கு 36வது ட்ரா. சரியா? அது போன வாரம் நமக்கு வந்து 910ன்னு கொடுத்தாங்க இல்லையா? லாஸ்ட் வீக் நமக்கு 910 கொடுத்தாங்க. இது டிஎலுடைய ட்ரா. சரியா? இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்கு கணக்கில் எதுவும் மேட்ச் ஆகுதுன்னா பாருங்கள். நான் என்ன சொல்கிறேன்னா, இதில் ரொம்ப சிம்பிளாகவே நம்ம கொடுக்குறோம். உங்களுக்கு எதுவும் மேட்சான எடுத்துங்க. இதில் வந்து பார்த்தா இந்த ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் டிஎல் என்ன கொடுத்தாங்க பாருங்கள். 212, அடுத்து 327, 502, அடுத்து 869, 610, அதே மாதிரி 817, அதே மாதிரி 910. இது மாதிரி தான் வருது. இதை மேட்ச் பண்ணி தான் நானும் கொண்டு வந்து கொடுக்குறேன். உங்கள் கணக்கில் அது மேட்ச் ஆகுது அப்படின்னா தாராளமாக எடுத்துக்கலாம். எனக்கு இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ இருக்கும். அதிகபட்சமான வாய்ப்பாகவும் குறைஞ்சபட்சமான வாய்ப்பாகவும் இருக்குது. யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னு எடுங்க. சரி, இப்போ நான் இதில் என்ன எதிர்பார்க்குறேன்னா, எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. அது என்னன்றதையும் பார்ப்போம். அதே மாதிரி நமக்கு இந்த ட்ராவில் வந்து நமக்கு நேற்று 17ங்கிற நம்பர் ரொம்ப சூப்பராக கொடுத்தோம் இல்லையா? அதுலேயும் இந்த ட்ராவை பேஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு இதில் வந்து நமக்கு இன்றைக்கி டிஎலோட ட்ரா. நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, எஸ்எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு 3 போர்டுமே பெண்டிங் நம்பர் அசால்ட் எடுப்பாங்க. அது ஒரு கணக்கு. அதே டிஎலை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. டிஎல் எது ரொம்ப அதிகமான பெண்டிங் நம்பர் இருக்கோ அது ஒரு போர்டாக இருந்தால் அப்படியே தூக்கிடுவாங்க. அது உங்களுக்கு நல்லா தெரியும். யாருக்காச்சும் இந்த மாதிரி இருக்கான்னு பாருங்கள். டிஎலை நம்ம வாட்ச் பண்ண வரைக்கும் பெருசாக ஏதாவது ஒரு போர்டு இருந்துச்சுன்னா அதை எடுத்துருவாங்க. பெரிய போர்டு. அப்போ நமக்கு இந்த ட்ராவில் அதிகமாக பெரிய போர்டுன்னா 6ஆம் நம்பர் இருக்குது. 6ஆம் நம்பர் ஒரு 30 நாளாக பெண்டிங்கில் நிற்கிது. அது மட்டும்தான் அதிகமான பெண்டிங் நம்பர். 6ஆம் நம்பர் தான் நமக்கு சி போர்ட்லேயே நம்ம கொண்டு வந்திருக்கோம். நம்ம கணக்காக தான் இருக்குது. சரி, அது மாதிரி இருக்கான்னு பாருங்கன்னா, அதிகமான இப்போதைக்கு ரீசெண்டாக வந்து நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர்னா 6ஆம் நம்பர் மட்டும் தான் 30 நாளாக இருக்குது. மற்றபடி எந்த போர்டுமே அதிகமான பெண்டிங் நம்பர் இல்லை. ஆல்மோஸ்ட் எடுத்துட்டாங்க. நம்ம தான் சொல்லிகிட்டே இருந்தால் எடுப்பாங்கன்னு எடுத்துட்டாங்க. அதுக்கு அடுத்தபடியே நமக்கு வந்து 6ஆம் நம்பர்லேயே வந்து 100 நம்பர் வந்து 27 நாளாக பி போர்டில் பெண்டிங்கில் நிற்கிது. அப்போ நம்ம அதையும் பார்ப்போம். இருங்க, அதையும் நான் சொல்லிடுறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே பாருங்கள், 1ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 1ஆம் நம்பர் நமக்கு இன்றைக்கி எடுத்திருந்தாங்க. ஓரளவுக்கு மேட்ச் ஆயிருந்தது. அதே மாதிரி பி போர்டில் வந்து நமக்கு ஒரு 6 நாளாக பெண்டிங்கில் இருக்குது 1ஆம் நம்பர். அதே போல் சி போர்டில் 2. ஆல்மோஸ்ட் நமக்கு இதில் 3 போர்டுமே இருந்துச்சு. நமக்கு ஆல்மோஸ்ட் எடுத்துட்டாங்க. அடுத்து 3ஆம் நம்பர் 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 2ஆம் நம்பர் ஒரு 23 நாளாக பெண்டிங்கு. பி போர்டில் வந்து 1, சி போர்டில் வந்து நமக்கு 4. அடுத்து 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 3ஆம் நம்பர் ஏ போர்டில் 14. பி போர்டில் வந்து நமக்கு இன்றைக்கி எடுத்துட்டாங்க 0. சரியா? நீ சி போர்டில் மட்டும் ஒரு 5 நாளாக இருக்குது. அடுத்து நமக்கு 4ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 4ஆம் நம்பர் ஏ போர்டில் 2, பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3, சி போர்டில் 10. அதிகமாக பெண்டிங் இல்லை. 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பர் அதே தான். ஏ போர்டில் 6, பி போர்டில் 25, பி போர்டில் வந்து நமக்கு ஒரு 25 நாளாக பெண்டிங்கில் இருக்குது. அப்போ இந்த நம்பர் தூக்குறாங்க. அடுத்து நமக்கு 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பர் ஏ போர்டில் 7, பி போர்டில் 28, சி போர்டில் 30 நாள்லாம் அதிகமான பெண்டிங் நம்பர் இருக்குது. இருக்கிறதே அதிக பெண்டிங் நம்பர் வேறு எதுவுமே இல்லை. 30 நாள் பெண்டிங் தான் இருக்குது. நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, ஒருவேளை அந்த பெண்டிங் நம்பர் கூட தூக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நம்ம கணக்கும் சி போர்ட்லேயும் மேட்ச் ஆகிற மாதிரி இருந்துச்சு. பட் 1, 6 அப்படிங்கிற மாதிரி ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. அடுத்து 4ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 4 நம்பர், 7ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 7 நம்பர் ஏ போர்டில் 4, பி போர்டில் 27, சி போர்டில் ஒரு 13. இன்றைக்கி இருந்துச்சு, எடுத்துட்டாங்க. 0 தான் நமக்கு இன்றைக்கி வந்துருச்சு. அடுத்து 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 8ஆம் நம்பர் ஒரு 14, பி போர்டில் 24, சி போர்டில் வந்து நமக்கு ஒரு 2 நாள் ஆச்சு. நமக்கு ஏற்கனவே வந்துச்சு. நமக்கு இப்போ தான் ரீசெண்டாக வந்துச்சு 8ஆம் நம்பர். அடுத்து 9ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 9ஆம் நம்பர் ஏ போர்டில் 5, பி போர்டில் 6, சி போர்டில் வந்து நமக்கு 6 தான். அடுத்து 0 பொறுத்த வரைக்கும் 0 ஏ போர்டில் 3, பி போர்டில் 3, சி போர்டில் 6. சரிங்க, இதை பேஸ் பண்ணி தான் கொடுக்குறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கணக்கில் எதுவும் மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்முடைய அதிர்ஷ்ட நாள் காட்டி நீங்கள் யாராவது பார்க்காம இருந்தால் பாருங்கள். நிறைய விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணிட்டு வரோம். அதில் குறிப்பாக வந்து உங்களுடைய வேத ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுடைய ராசி, உங்களுடைய நட்சத்திர பாதத்துக்கு 108 நட்சத்திரத்துக்கும் என்னென்ன மாதிரியான பலன்கள் இருக்கும், என்னென்ன மாதிரியான ப்ரிடிக்ஷன் இருக்குங்கிறதையும் நம்ம முழுமையான ஒரு ப்ரிடிக்ஷனை கொடுக்கும். எல்லோரும் நீங்கள் ராசி பலன் மட்டும் நம்ம கொடுக்காம முழுக்க நான் என்ன சொல்கிறேன்னா, ராசி பலனையும் பேச வச்சு உங்களுடைய நட்சத்திர பாத்தினுடைய ப்ரிடிக்ஷனும் சேர்த்தே நம்ம கொடுக்குறோம். ஏன்னா அது நமக்கு நிறைய பேர் வந்து இப்படி ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்தி அதை மார்க்கெட்டில் கொண்டு போய் சேர்க்கணும்னு பெரிய விஷயம். ஆனால் நம்ம அப்படி கிடையாது. நம்ம
அந்த பணத்துக்காக நம்ம சப்ஸ்கிரைபருக்காக நம்ம கொடுக்குறோம். நம்ம அதனால் வந்து இந்த 108 பார்த்து யாரும் பிரிச்சுலாம் கொடுக்க மாட்டாங்க, அவ்வளோ ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா நான் வந்து ஒரே ராசி அப்படின்ட்டு போயிடுவாங்க. அந்த 9 பார்த்து யாரும் பிரிச்சுலாம் வந்து உங்களுக்கு அவ்வளோக்கா ரிசல்ட் கொடுக்க மாட்டாங்க. பட் நான் எதுக்கு கொடுக்குறேன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு ஏதாவது உருப்படியாக செய்யணும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம வந்து 108 பாதத்துக்கு உண்டான, அதாவது 108 பாதத்துக்கு உண்டான அந்த இது கொடுக்குறோம். மொத்தம் 108ங்கிறது ஒவ்வொரு நட்சத்திரம், அதாவது ஒரு நட்சத்திரத்தினுடைய அளவு மொத்தம் வந்து 27 நட்சத்திரம், 27 × 9ன்னு போட்டிங்கன்னா 108 வந்துடும். அப்போ 108க்கான அந்த நட்சத்திர பாதத்துக்கான ஒரு இதுதான் நம்ம கொடுத்துருக்கோம். சரியா, முழுக்க எல்லாத்துக்கும் அது மேட்ச் ஆகிற மாதிரி கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து யாராவது பம்பர் வாங்காமல் இருக்கீங்க அப்படின்னா பம்பர் வாங்கிக்கிங்க. ஏன்னா உங்களுக்கு இன்னையோட 21, 22, 23, 24ஆம் தேதி நமக்கு குழுக்கள் இருக்குது. யாருக்காச்சும் 24ஆம் தேதி நமக்கு எக்ஸ்மென் பம்பர் இருக்குது. நான் இதுக்காக சொன்னேன், இது மறுபடியும் சொன்னால் ப்ரொமோஷன் கிடையாது. நம்முடைய சப்ஸ்கிரைபர் யாராவது ஒருத்தவங்களாவது வாங்கி ஒரு சும்மா ரொம்ப வேண்டாங்க, 1 கோடி ரூபா விழுந்தால் அது போதுங்க. எனக்கு அதுதான் சந்தோஷப்படுறேன். யாராவது ஒருத்தவங்களுக்கு விழுந்தால் அது ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா கொஞ்சம் மிடில் கிளாஸ் லைஃப்லேருந்து கொஞ்சம் அடுத்து அப்புக்கு போவாங்க இல்லையா, அதுக்காக தான் சொல்கிறேன். நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நம்ம மாதிரி கஷ்டப்படுறவங்களும் யாராவது ஒருத்தவங்க மேலே வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி யாராவது எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம ஆளுங்களுக்கு இந்த மாதிரி கேரளாட்டி விளையாண்டு இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு விழுகணும்னு ஆசைப்படுங்க. அதுதான் சந்தோஷம். அந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது கட்டாயமாக இது மாதிரி யாருக்காச்சும் உங்கள்கிட்ட ஒருத்தவங்களுக்கு யாருக்காச்சும் விழுகும். அதுக்காக தான் சொல்கிறேன். சரியா, அந்த மாதிரி நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எங்கள் எத்தனையோ பேருக்கு விழுகுது, கோடீஸ்வரனுக்கே திரும்ப பணம் விழுகுது. இந்த மாதிரி ஏழை எளிய மக்களுக்கு வந்து விழுகணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. சரியா, நம்மளை மாதிரி மக்களுக்கு, மிடில் கிளாஸுக்கு. அதே மாதிரி பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 8ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பருக்கான வாய்ப்பு, 2ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, 7ஆம் நம்பருக்கான வாய்ப்பு. அதே மாதிரி 9ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, 4ஆம் நம்பருக்கான வாய்ப்பு. அதே மாதிரி 8ஆம் நம்பர் 1ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, 6ஆம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பவர் போர்ட் நம்பர் நான் முதல்ல இதெல்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா இதெல்லாம் இருந்தால் பெரிய பிரச்சனை ஆகும், ஏதாவது பேர் சொல்லுவாங்க வீட்டுக்கு போனீங்கன்னா. நான் இப்போ என்ன கவலை இல்லை, எதாக இருந்தாலும் பார்த்துக்க, நம்ம சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, அவங்க பார்த்துக்குவாங்க. அதனால் சரியா. அதே மாதிரி நமக்கு 829, அடுத்து 912, 218, 819, அடுத்து நமக்கு 921, 182, 129, 812, 928, அதே மாதிரி 892. சரியா, நம்ம ஒரு 4 பேரோட கூட்டு பிரார்த்தனை வந்து கண்டிப்பாக ஒரு ஆளுக்கு வந்து ஏதாவது ப்ரைஸ் அடிக்குது அப்படின்னா அந்த நம்ம செய்யலாம், தப்பு கிடையாது, செய்யுங்க. நம்ம ஆளுங்களுக்கு யாராவது எடுத்திருந்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக ஒழுக்கணும். என்னோட நான் மனமான வாழ்த்துறேன். கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க, நம்பிக்கையோடு நீங்கள் போடுங்க. சரி, அது ப்ரொமோஷன் கிடையாது, நம்ம சப்ஸ்கிரைபருக்காக தான். ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 28, 29, 91, 12, 21, 18, அதே மாதிரி 92, 21, 29, 92, அடுத்து 81, 18, 98, 91, 19. சரி, இது மாதிரி தான் மேட்ச் ஆகுது. இதில் ஏதாவது உங்களுக்கு வருதான்றதையும் பாருங்கள். இது எக்ஸ்மென் பம்பரை பொறுத்த வரைக்கும் 400 தான் இருக்குது. 400 107வது குழுக்கள் போயிட்டுருக்கு. அதுலேயும் போன வருஷமே கொஞ்சம் வித்தியாசமான நம்பர் தான் ஆடினாங்க போன பம்பரில். அது மாதிரி ஏதாவது கொஞ்சம் வித்தியாசமான நம்பர் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா, அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம சொல்கிறோம். இருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது, இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும்னு தான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. 137, அதுக்கு முதல்ல இறங்கி வேலை இப்போ விழுகிறது எல்லாமே வேறு மாநிலத்துக்கு தான் விழுகுது. அதனால தான் நான் சொல்கிறேன். சரியா, நம்ம மாநிலத்துக்கு ஏதாவது நம்ம ஆளுங்களுக்கு நம்ம சர்க்கிளில் இருக்க சப்ஸ்கிரைபருக்கு யாருக்காச்சும் விழுந்தால் கூட ரொம்ப சந்தோஷம் தானே. அவங்க சந்தோஷப்பட்டு நம்ம சந்தோஷப்பட்ட மாதிரி தானே. அதனால தான் சொல்கிறேன். சரியா, நம்ம ஆளுங்களுக்கு ஏதோ நம்ம வறுமையில் இருக்கக்கூடிய ஒரு ஆளுங்களுக்கு ஏதோ ஒருத்தளவுக்கு விழுந்துச்சு அப்படின்னு சந்தோஷம் தானே. அதுக்காக தான் சொல்கிறேன். சரியா, அப்போ நம்ம இன்றைக்கி என்ன வருது அப்படின்னா 8ஆம் நம்பருக்கான சோர்ஸ் 1க்கு 8, 3க்கு 8, 7க்கு 8 ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அதே மாதிரி 2ஆம் நம்பர் ரொம்ப 1க்கு 2, 3க்கு 2, அதே மாதிரி 7க்கு 2 கொஞ்சம் வித்தியாசமான நம்பர் தான் இன்றைக்கி மேட்ச் ஆகிருக்கு, பார்ப்போம். அடுத்து 9க்கு 1க்கு 9, 3க்கு 9, 7க்கு 9, இதுவும் கொஞ்சம் வித்தியாசமான நம்பர் தான் வந்திருக்கு. அதே மாதிரி 1க்கு 1, 3க்கு 1, 7க்கு 1, இது மாதிரி தான் எனக்கு மேட்ச் ஆகிருக்கு. இது மாதிரி ஏதாவது நம்பர்கள் மேட்ச் ஆகுதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் அதிகமாக வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ட்ரை பண்ணி பார்க்கலாம், வாய்ப்பு இருக்கும்.